சோ வெல்கம் மாமே. அடே மார்வெலு போதுண்டா, தயவு செஞ்சு நிப்பாட்டிக்க. உன்னோட கைய காலா பிடிச்சு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய மார்வல் ஃபேன்ஸோட மனநிலைமை இருக்குன்னே சொல்லணும். முக்கியமா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கு வெயிட் பண்றவனுங்க எல்லாம் மார்வல் மேல செம கான்ல இருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டா மார்வல் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு ஒரு நியூ ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எப்பயுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் மார்வல் இந்த மாதிரி 1-2 ப்ரோமோஸை ரிலீஸ் பண்ணுவான். ஆனா படம் ரிலீஸ் ஆக இன்னும் நாள் கிடக்கு, அதுக்குள்ளேயே இவ்வளோ ப்ரோமோஸை ரிலீஸ் பண்றான்னா வேற எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்னத்துக்கும் கிடையாது, இந்த மார்க்கெட்டிங்காக தான். மார்க்கெட்டிங்னு வந்துட்டா மார்வலை அடிச்சுக்கவே முடியாதுங்க. சட்டையை கழட்டிட்டு சண்டைக்கு நிற்பான். அந்த வழியில இப்போ ஒரு நியூ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்கான். இது கூடவே லைன்ல இன்னும் நிறைய ப்ரோமோஸ் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்க தியேட்டருக்கே போவேணாம், அவனே ஒரு 4-5 ப்ரோமோவை விட்டு ஃபுல் படத்தையும் ஓட்டி காமிச்சிருவான். ரைட்டுங்க, அந்த ப்ரோமோக்குன்னு தனி வீடியோ போடுற அளவுக்கெல்லாம் அந்த ப்ரோமோ ஒர்த்து கிடையாது. பட் ஒரு சில நியூவான முக்கியமான சீக்வன்ஸை அந்த ஒரு ப்ரோமோல காட்டியிருக்கானுங்க. அதை கண்டிப்பா பிரேக் டவுன் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான ஒரு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை மார்வல் ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒட்டுமொத்த முக்கியமான விஷயங்களையும் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்டேட் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மார்வல் எப்படிப்பா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதுக்குள்ளேயே 317 ஃபாலோவர்ஸ் இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்க போஸ்ட் மூலமாவே இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பவர்ஸ் கிடைச்சிட்டு 4 வருஷம் என்ன பண்ணானுங்க, ஸ்பேஸ்க்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் போறதுக்கு முன்னாடி அவனுங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் கிடைச்சு ஃபென்டாஸ்டிக் ஃபோரா மாறுறதுக்கு முன்னாடி அவனுங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க, அவனுங்களோட ஹாபி என்ன, எதெல்லாம் அவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் போஸ்டா போட்டு வச்சிருக்கானுங்கன்னு தாங்க சொல்லணும். உடனே இன்ஸ்டாகிராம் போய் எல்லாம் செக் பண்ணி பார்க்காதீங்க, நானே என்னங்கிறத தெளிவா சொல்றேன். முக்கியமா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் இருக்காருல்ல, அவருக்கும் நம்ம ஜூஸ்டா மகாக்குமான டீடைல்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ அங்கங்க நம்ம திங்குக்கும் ஹியூமன் டார்ச்சுக்கும் என்னென்னலாம் பிடிக்கும், அவங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜானியோட ஹாபி என்னவா இருந்திருக்கும், அதான் அந்த ஹியூமன் டார்ச். அவனே பயங்கரமான பிளே பாய் தான், பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது தான் அவனோட ஹாபியா இருந்திருக்கும். அதுக்கு மேல அந்த பைபிளுக்கு வேற ஏதாவது ஹாபி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்கானுங்க, இது கூடவே இப்போ நியூவா ரிலீஸ் ஆன ப்ரோமோவை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்வல் இப்படி ப்ரோமோஸை ரிலீஸ் பண்றானுங்கன்னா கண்டிப்பா ஸ்டோரியை ரிவீல் பண்ணாத அளவுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லைன்னு வைங்களேன். இருந்தாலும் இந்த ப்ரோமோல இருக்க ஒரு சில சீக்வன்ஸை கரெக்டாக கெஸ் பண்ணி அது மூவில இருந்துட்டா ஸ்பாய்லர் ஆயிடும்ல, நம்ம தான் இறங்கி அலசுவோமே. ஸோ அந்த மாதிரி மூவியோட ஸ்பாய்லர்ஸும் இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட்டோட இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்மளோட மார்வல் பல்கடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில ஜாயின் ஆயிக்கோங்க. ரைட்டுங்க, இன்ட்ரோவே இவ்வளோ நேரம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட நியூ ப்ரோமோ வீடியோவை ஃபயர் ஆரம்பிச்சிருவோமா? ரைட்டுங்க, இப்போ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இது வரைக்கும் இவனுங்க 7 போஸ்ட் போட்டிருக்கானுங்க. இதுல 4 போஸ்ட் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட 4 மெம்பர்ஸுக்கு. இப்போ நம்ம திங்க எடுத்துக்கிட்டோம்னா அவர் அந்த 4 பேர்ல ஒரு ஆள் தானே. அவருக்கான போஸ்ட்ல அவரோட ஹாபிஸ் என்ன, ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அந்த ஒரு போஸ்ட்ல உங்களால பார்க்க முடியும். இப்ப திங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கோட ஹாபி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்க்குறது. இது கூடவே ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் ஒரு பயங்கரமான பைலட். இந்த மாதிரி அவங்க 4 பேத்துக்குமான ஹாபிஸ், அப்புறம் அவங்க எதுல கெத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அந்த ஒரு 4 பேருக்குமான போஸ்ட்ல உங்களால பார்க்க முடியும். மற்ற 3 போஸ்ட் இந்த மாதிரி அமெரிக்கன் நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி 4 வருஷம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸை மக்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆனாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த ஒரு 3 போஸ்ட்லயும் இருக்கு. இதுல நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கான அந்த ஒரு போஸ்ட்ல தான் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு மேகசின்ல இருந்து ஒரு கவர் போட்டோ கூடவே ஒரு மேகசின் பெருசா கட் பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்கானுங்க. அதுல நம்ம டாக்டர் ரீட் ரிச்சர்ட்ஸை பத்தின, ஸோ அவர் இந்த மாதிரி நல்லவர் வல்லவர், 4 தெரிஞ்சவர், 4 பேரை ஒன்னா சேர்த்துக்கிட்டு மக்களை காப்பாற்றுவாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த ஆர்டிக்கலை எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் இருக்காருல்ல, இவர் இந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸோட அந்த ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அதுலயும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம ஃபியூச்சரை ஃபென்டாஸ்டிக்கா மாத்துறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள்களோட டே டு டே லைஃபை ஈஸி ஆக்குறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இது கூடவே ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டீமுக்கு ஒரு ஹெட்டா இருந்து அந்த டீமை வழி நடத்தி இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் உலகம் இருக்குல்ல, அங்க வர பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி மக்கள்களை காப்பாத்திட்டு இருக்காரு. இது பத்தாத குறைக்கே மனுஷன் ரீடெக்னு ஒரு கடையை போட்டு அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை ரிசர்ச் பண்றதா இருக்கட்டும், இது கூடவே எக்கச்சக்கமான புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். சிம்பிளா இந்த மனுஷன் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் இல்லாம நிறைய பேரோட வாழ்க்கையவே மாத்துற அளவுக்கு ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஜூஸ்டா மக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அக்கா பாலிடிக்ஸ்ல இருக்க மாதிரியான ஒரு கவர் பிக்கோட
தெளிவான மாக்கா பாலிடிக்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ரீட் இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் அவரோட டெக்னாலஜி அவரோட கண்டுபிடிப்புகள் மூலமா சொசைட்டியை வேற லெவலுக்கு எடுத்துட்டு வராரு. நம்ம ஜூஸ்டாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க பொலிட்டீஷியன். இவங்க இந்த மாதிரி வேர்ல்டுல பீஸை கொண்டு வர்றதுக்கு, அதாவது வேர்ல்டு அமைதியாக்குறதுக்கு சப்டெரேனியனோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுல போட்டிருக்கானுங்க. என்னதான் இந்த ஒரு ஆர்டிகல் ஷார்ட்டா இருந்தாலும் இதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இங்க சப்டெரேனியா அப்படின்ற வேர்டை நோட் பண்ணீங்கன்னா, இந்த சப்டெரேனியா அப்படின்றது ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட உலகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கிங்டம்னு கூட சொல்லலாம். இந்த கிங்டம்ல வாழ்றவன் தான் மோல்மேன். ரீசெண்டா நமக்கு கிடைச்ச லீக்ல மோல்மேனும் இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருக்க போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. இங்க சிம்பிளா நம்ம ஜூஸ்டா மக்கா சப்டெரேனியா அப்படின்ற பூமிக்கு அடியில் இருக்க அந்த ஒரு கிங்டம்ல பேச்சுவார்த்தை நடத்தி பூமிக்கும் அந்த ஒரு இடத்துக்கும் சமநிலைய பீஸை கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. சிம்பிளா இவங்க ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி தான் இங்க போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ரைட்டு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம தலைவன் ஜானியை பார்த்தோம்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல ஜானிக்கு ஃப்ளேமிங் ஹார்ட்ஸ்னு ஒரு ஃபேன் கிளப்பே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த ஃபேன் கிளப்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான பொண்ணுங்க ஃபேன்ஸ் தான் நம்ம ஜானிக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷன் வாழ்றாங்க சீரியஸா. இந்த ஃபேன் கிளப் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமுக்கு சக்தியெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க உலகத்துக்கு வந்து முதல் வில்லன்ஸை எதிர்த்திருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஜானிக்கு மட்டும் ஜானியோட ஃபேன்ஸ் அந்த மனுஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஃப்ளேமிங் ஹார்ட்ஸ்னு ஒரு ஃபேன் கிளப்பே திறந்து வச்சிருக்கானுங்க. திங்குக்கு பார்த்தோம்னா மனுஷன் பார்க்கறதுக்கு தான் பயங்கர ரஃப் அண்ட் டஃபா கல்லா இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ரொம்பவே சாஃப்ட்டுங்க. உள்ள ரொம்ப தங்கமான மனுஷன். இது மட்டும் இல்லாம இந்த கார்டனிங் பண்றது, குக்கிங் பண்றது, ஃபேமிலியை ஒன்று சேர்க்கறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் மனுஷன் அவ்வளவு விருப்பமா பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ஒரு செம பாசிட்டிவான நல்ல கேரக்டர் தான் நம்ம பென் கிரிம். அதாவது திங் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸேலியர் அப்படின்ற ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டன் தான் நம்ம திங் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு ஆர்டிக்கலை முடிச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். ரைட்டுங்க, இப்போ இந்த கேரக்டர்ஸை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, இப்போ இந்த ஒரு டிவி ப்ரோமோவில் காட்டப்பட்ட சில முக்கியமான நியூவான சீன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிடலாமா? அதே மாதிரி இந்த நியூ ப்ரோமோவில் இந்த ஷாட்டில் கவனிச்சிங்கன்னா 2 பெரிய மிஷல்ஸை நம்ம சில்வர் சர்ஃபராக்கா டாச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி CCXPல போட்டு காட்டப்பட்ட ஃபுட்டேஜ்லேயே இந்த மாதிரி சில்வர் சர்ஃபர் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஸ்பேஸ்ஷிப்பை துரத்திட்டு பின்னாடி போகிறதும், ஜானி சரியாக குறி வச்சு இந்த ஷானபுலக்காவை மிசைல்ஸால் அடிக்கிற மாதிரியான இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட்டை தான் CCXPல போட்டு காமிச்சிருக்கணும். ஏன்னா இங்கே நம்ம சில்வர் சர்ஃபர் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப்பை தான் துரத்தி போயிட்டு இருக்கா. அவள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம ஜானி மிசைலை விட்டு சில்வர் சர்ஃபரை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். அப்படியே நம்ம ஷானபுலக்கா சில்வர் சர்ஃபரோட லுக்கை இந்த டிவி ப்ரோமோல நல்லாவே டீஸ் பண்ணிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். இது கூடவே ப்ரோமோல இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளானட்டை பொழந்துட்டு உள்ள இருந்து ஏதோ வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சந்தேகமே வேண்டாம், இந்த வேலையை பண்றது நம்ம கேலக்டர்ஸ் தான். அதை பார்த்தாலே நல்லா தெரியுது, கேலக்டர்ஸோட எலிமெண்டல் கன்வெர்ட்டர் தான். இங்க நம்ம கேலக்டர்ஸ் அந்த பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதுல இருந்து எனர்ஜியை உறிஞ்செடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிளானட்டை விட்டு மொத்தமா அழிச்சிட்டான். நான் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான பிளாட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேங்க. ஸோ அதில் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சில்வர் சர்ஃபர் உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவளை பின்தொடர்ந்து அங்கே போகிறாங்க, அதாவது ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கேரக்டர்ஸ் ஒரு பிளானட்டை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் தான் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸாக கூட இந்த சீக்வன்ஸ் மூவியில் அமைக்கப்படலாம். ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ப்ரோமோவோட கடைசியில் நம்ம தலைவன் ஜானி, அடே பாரத்தலையா வாயை கொஞ்சம் மூட்டிட்டு சும்மாறா, அந்த செக்ஸி ஏலியனை எப்படி சமாளிக்கணுன்ற வழியை நீ எனக்கு சொல்லாதன்ற மாதிரி நம்ம ஜானி பென் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்கறதுக்கே பயங்கர ஃபன்னா தாங்க இருக்கு. ஆனா இங்க நம்ம ஜானி ஏலியனை கூட விடாம செக்ஸின்னு வர்ணிக்கிறான் பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க அந்த பைபிள்ல. ஸோ அவ்வளோதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ இல்லை இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் அதில் போட்டிருந்த அந்த போஸ்ட்டை வச்சே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியில் இருக்க கேரக்டர்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு அது கூடவே இந்த நியூ ப்ரோமோவையும் பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்க முக்கியமான விஷயங்களை தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போகிறப்போ இந்த வீடியோவை உங்கள் கேங்கில் இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.